பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு ஏ. தாமஸ் துரை, திருமதி மேரி ஜோஸ்பின் மற்றும் குடும்பத்தினர், KGF. அமரித் ரெனால்டி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமகிழ்வோடு அருள்பணியாளர் புனித பியோவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. வாழுகிற பொழுது திருச்சபை வரலாற்றில் இயேசுவின் 5 திருக்காயங்களை தங்களுடைய உடலில் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்த புனிதர்களுள் இவரும் ஒருவர். தன்னுடைய திருக்காயங்களால் நம்மை மீட்ட ஆண்டவரை போல தான் வாழ்ந்த காலத்தில் பட்ட இந்த துன்பங்கள் திருக்காயங்களின் வழியாக ஏராளமான பேரை கிறிஸ்துவுக்கு மனம் திருப்பியவர் இந்த தந்தை பியோ. அவருடைய விழாவிலே நாமும் அவரை போல் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ வர வேண்டி இன்றைய பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்களும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 27 முதல் 35 முடிய. உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும்.
செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்பவர், உளமாற உண்மை பேசுபவர், தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விளக்கை எல்லோரும் ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை நாம் கேட்டோம். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய விழா நாயகர் தந்தை புனிதர் பியோ அப்படிப்பட்டவர். கடவுளால் ஒரு விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைக்கப்பட்டவர் தான் அவர். அதுவும் உலகம் பல நேரங்களில் இறைவனை விட்டு விலகி போய் தங்களுடைய சுயநலன்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை புதைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் கடவுளுடைய அருள்கரம் இன்னும் தொடர்ந்து செயலாற்றுகிறது என்பதை நிரூபித்தவர்தான் தந்தை பியோ. இத்தாலி நாட்டில் 1887 ஆண்டு பிறந்தவர் இவர். கூடவே ஒரு மூத்த சகோதரர், 3 சகோதரிகள், இளைய சகோதரிகள். 2 பேர் சிறு வயதிலே இறந்து போய் விடுகிறார்கள். இவர்களோடு ஒரு எளிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தந்தை பியோ. 5 வயதிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை பின்னாளில் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதாக அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவர் நான் கண்டிப்பா கடவுளுக்காக அவருடைய பணியில் இணைந்து இந்த உலகிற்காக திரு அவைக்காக பணியாற்று என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். 6 வயதிலிருந்தே அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கொடை கிடைக்கிறது. அவருடைய தீர்மானம் எடுத்ததன் விளைவாக இருக்கலாம். அவருக்கு என்ன கொடை கிடைக்கிறது என்றால், அவர் தன்னுடைய கார்டியன் ஏஞ்சல், தன்னுடைய பாதுகாவலர் வானதூதரோடு பேசுகிற அற்புதமான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அத்தோடு கூடவே அந்த சிறு வயதிலிருந்தே இயேசு, அன்னை மரியாள், அவருடைய பாதுகாவலர் வானதூதர், கார்டியன் ஏஞ்சல், இவர்களோடு அவர் உரையாடுவாராம். பின்னாளில் அவர் அதை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்ற போது, அப்படியா
அந்த வயசுலே வா, எங்களுக்கு எல்லாம் காட்சி தரலையப்பா, நீ யார்ட்டையாவது சொன்னியான்னு கேட்டாராம். இல்ல நீங்க எல்லாரும் தான் அப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்குமே இவர்கள் காட்சி கொடுப்பார்கள், எல்லாரும் தான் அது வழக்கம் போல அம்மாவிட்ட பையன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அற்புத வரம் பெற்றவர் தான் தந்தை பியோ. அவருக்கு சரி எப்படியாவது கண்டிப்பாக ஆண்டவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஆவல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய 10 வயதுல போய் கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற மோனஸ்ட்ரியில போய் கேட்குறாங்க, என்னுடைய பையனை சேர்த்துக்குவீங்களான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆனால் இவர் வெறும் ஒரு விவசாய கூலியாக அந்த அவர்களுடைய விவசாய பண்ணையில் தொழில் ஆடு எல்லாம் மேய்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு போதுமான கல்வி இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், ஒன்றும் படிக்கல, அதனால போய் நல்லா படிக்க வைங்க, அவர் படித்த பிறகு அவர் குறுமடத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வசதி இல்லை. எனவே அவருடைய தந்தை தன்னுடைய மகனுக்காகவே அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவிற்கு போய் உழைக்கிறார். அங்கிருந்து உழைத்து காசு அனுப்பி வீட்டில் பிரைவேட் டியூஷன் வச்சு அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்புறம் ஓரளவு கல்வி கற்று தேர்ச்சி பெற்ற பிறகு 15 வயதில் அவர் போய் துறவர மடத்திலே கப்புச்சியன் சபை போய் சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே இருக்கும்போது அதிகமான நேரம் அவர் இறைவனோடு செலவிடுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன வயசுல அவருக்கு நிறைய நோய்கள், அந்த நோய்களினுடைய தாக்கத்தின் விளைவாக நிறைய நேரம் கடவுளோடு இருக்கிறார். ஒரு நாள் பிரதர், இன்னொரு கூட இருக்கிற ஒரு பிரதர் வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு 16 வயது இருக்கும். என்ன பியோ ப்ரேயர் பண்றதுக்குன்னு சேப்பலுக்கு வந்தாப்புல ஆளை காணோம்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு 10 அடி உயரத்துல முழங்கால இருந்து ஜெபிச்சுட்டு இருந்திருக்கார். அப்படி தன்னுடைய உடலை தாமாகவே மேலே உயர்த்தி ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்து ஜெபிக்கிற அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதான் அவர் வாழ்நாள் பூராவே அந்த கிஃப்ட் அவருக்கு இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறார். நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே படிக்கிறார். வீட்டுக்கு அனுப்புறாங்க, திரும்ப வருவார். 1910ஆம் ஆண்டு அவருக்கு குறுப்பட்டம் கிடைக்கிறது. ஆனாலும் பணியாற்றுவதற்குரிய உடல் வலிமை இல்லை. எனவே வீட்டுக்கு மீண்டும் அனுப்புகிறார்கள். கொஞ்சம் ஹெல்த்தியா பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு போயிட்டு வருகிறார். 1915ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் வெடிக்கிறது. அந்த உலகப்போரிலே கட்டாயமாக இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவராக இருந்ததால் கட்டாயமாக மிலிட்டரி சர்வீஸ், இராணுவ சேவைக்கு அழைக்கப்படுகிறார். ஆனால் அவரால் இராணுவத்தில் இணைந்து பணியாற்ற முடியவில்லை. இருந்தாலும் மருத்துவ சேவை பிரிவிலே தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அதிலே உழைக்கிறார். அப்புறம் அங்கேயும் அவர் நோய்வாய்ப்படுகிறார். எனவே மீண்டும் அவரை சரி இராணுவ சேவை செய்ய வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. 1915ஆம் ஆண்டு வரை திரும்பவும் வீட்டிலே இருக்கிறார். அப்புறம் மீண்டும் தன்னுடைய துறவர மடத்திற்கு வருகிறார். 15ஆம் ஆண்டில் செப்டம்பர் 20ஆம் தேதி அவர் ஒரு கன்வர்ஷன்ஸ், அந்த பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது லேசா பார்த்தா காலிலும் அவருடைய உள்ளங்கைகளிலும் ஒரு வலி ஏற்படுகிறது. ஒரு முதல்ல ஒன்றும் புரியல, ரொம்ப பவ்யமா உட்கார்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பார்த்தால் அவருக்கு புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு 12ஆம் நூற்றாண்டில் தோன்றியதை போல அவருடைய உள்ளங்கைகள், கால்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய 5 காய அந்த வரத்தை ஸ்டிக்மாத்தா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதை அவரும் பெறுகிறார். அவருக்கு கடுமையான வலி, ஆல்ரெடி நிறைய நோய் இருந்தாலும் பயங்கரமான வலி. ஆனால் சரி ஒரு நாளில் அது போயிடும், குணமாகிரும் என்றெல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் அது அவர் இறப்பது வரையிலும் அது குணமாகவில்லை. ஆனால் அதை பின்னாடில் நிறைய பேர், உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பல மருத்துவ குழுக்கள், பல விஞ்ஞானிகள், பல கடவுளை நம்பாதவர்கள் எல்லோரும் போய் பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அது அவ்வளவு ரவுண்டா அந்த ஊன்ஸ், அந்த திருக்காயங்கள் இருந்ததை பார்த்து அவர்களை ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு நிறைய புதுமைகளை செய்கிற ஆற்றலை கடவுள் கொடுக்கிறார். அவருடைய ஆண்டவருடைய திருக்காய வரம் பெற்றதை போல அவருடைய திருக்காயங்களிலிருந்து நிறைய புதுமைகள் பிறப்பெடுக்கின்றன. அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த அறை முழுவதும் இரத்த வாடை அடிக்கிறது இல்லை, ரோஜாப்பூ மனம், எப்போதுமே ரோஜாப்பூ மனம் வீசிக்கொண்டே இருக்கிறது. அப்படி புனித பிய வாழ்கிறார். கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் அவரை நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வத்திக்கானில் அவரை தடை செய்து அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார விட்டுறாங்க. ரொம்ப நாள்
அவர் தனியாகவே இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார், மக்களுக்காக, உலகிற்காக, திரு அவைக்காக. அப்புறம் அவருடைய பெயர் கொண்ட, அவர் பியோ அப்படிங்கிறத பெயரை எடுத்ததுக்கே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ஃபேவரைட் புனிதராக இருந்தவர் யாருன்னா திருத்தந்தை பயஸ் த ஃபர்ஸ்ட், முதலாம் பயஸ். அவருடைய பெயர்ல தான் இவர் பியோ என்கிற அந்த பெயரை எடுத்திருக்கிறார். அப்புறம் திருத்தந்தை 11ஆம் பயஸ், அப்போது திருத்தந்தையாக இருந்தவர். அவர் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நீங்க மக்களோடு இணைந்து இருங்கள், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவர்கள் உங்களிடமிருந்து கடவுளுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் அனுமதி கொடுக்கிறார். அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. 1947ஆம் ஆண்டு ஒரு சாதாரண ஒரு எளிய குருவானவர் அவரை பார்த்து ஜெயிப்பதற்காக வருகிறார். அவருடைய பெயர் கரோல் வைதீலா. அவர் ஒரு போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர். அவரை பார்த்து ஜெபித்து விட்டு ஆசீர்வதித்து விட்டு சொல்லுகிறார், ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக திரு அவையினுடைய உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சின்ன இளங்குரு, சாமியாராய் 3-4 வருஷம் தான் ஆச்சு. அவரிடத்தில் சொல்லுகிறார். அவர்தான் பின்னாளில் 1978ஆம் ஆண்டு திருத்தந்தை ஜான்பால் 2ஆம் ஜான்பால் என்ற பெயரில் அவர் திருத்தந்தையாக உயர்த்த பெற்றார். அப்படி பின்னாளில் நடப்பவற்றை முன்னாளிலே உணர்ந்து கூறுகின்ற அருள்வரத்தையும் திரு தந்தை பியோ பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படி வாழ்நாள் கடந்து கொண்டே போகிறது. 1968ஆம் ஆண்டு அவர் இந்த மண்ணுலகை விட்டு மறைகிறார். நம்முடைய சமகாலத்தில் எனக்கெல்லாம் சந்தோஷம் தான், நானும் 67 பிறந்துட்டேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் நானும் உயிரோடு இங்கே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய காலத்திலேயே கடவுள் இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதரை, ஒரு புனிதரை நம் திரு அவைக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கே கொடுத்திருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நிறைந்த, ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருடைய அந்த விருது வாக்காக அவர் சொல்ற விஷயம் ரொம்ப அழகா, நானும் அப்படிதான் வச்சிருக்கிறேன், காப்பி அடிச்சதுதான் அவர்கிட்ட இருந்து. மற்ற மாதிரி அவர் அழகா சொல்வாரு. 3 விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொல்லுகிற பொழுது, ப்ரே, ஹோப் அண்ட் டோன்ட் வரி. அதான் அவருடைய மோட்டோ. ப்ரே, ஹோப் அண்ட் டோன்ட் வரி. நல்லா ஜெபிங்க, நல்ல நம்பிக்கையோட இருங்க, கவலையப்படாதீங்க. ஸோ கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கான 2 மருந்து அவர் சொல்றது அதுதான். நல்ல இறைவனோடு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அதைத்தான் நற்செய்தியில சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். ஆஸ்கிங் என்பது அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்முடைய சுயநலங்களுக்கு தீனி போடக்கூடிய காரியங்களா, இல்லை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய காரியங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் இன்று நம்முடைய பாடலாக இருந்தது. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பியோ தந்தை பியோவினுடைய வாழ்வு முழுவதும் ஏராளமான பேர், கடைசியில் எந்த அளவுக்கு அப்படின்னு அவருடைய அடக்க சடங்கிற்கு பல லட்சம் மக்கள் ரோமையில் குவிந்ததால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பல இடங்கள்ல ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அளவிற்கு உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள். அது ஒரு வரலாறு. 1968ஆம் ஆண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இதை போல நாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் கண்டிப்பாக மிக மிக அத்தியாவசியமானது. ஜெபம்னா சும்மா திரும்பவும் எனக்கு அதை தாரும் இதை தாருன்னு கேட்கறது இல்லை. கடவுளை உமக்கேற்ற பிள்ளையாக வாழ்வதற்குரிய சக்தியை தாரும் அப்படின்னு கேட்கறது தான் உண்மையான ஜெபம். 2வதாக அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. கடவுளை என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார், என்னுடைய அம்மாவாக அன்னை மரியாள் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதுகாவலர்கள் வானதூதர்கள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டு என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், புனிதர்கள் எனக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல குடும்பத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், நல்ல நட்புகளை கொடுத்திருக்கிறார், நல்ல இயற்கையை கொடுத்திருக்கிறார். இவற்றின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இவற்றை இன்னும் அதிகமாக மாண்புறு செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ளுகிற ஆசீர்வாதங்களைத்தான் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டி இருக்கிறது. அப்பொழுது கவலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கவலைன்னு சொன்னா அவரை போல கவலைப்பட வேண்டியவங்க வேற யாருமே இல்லை. அவ்வளவு நோய்களால் கடவுள் அவரை சோதித்த பொழுதும் கூட அவர் அசையவே இல்லை. இறுதி வரையிலும் ஆண்டவரோடு இணைந்திருந்து எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பெருமையை மகிமையை இந்த மண்ணில் பறைசாற்ற முடியும் அதை அவர் செய்திருக்கிறார். நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது, நமக்காக பரிந்து வசுகிற பொழுது கூட நாம் கேட்பதெல்லாம் இந்த 3 வார்த்தைகள்: ஜெபிக்க, நிலையான நீடித்த நம்பிக்கையில் நீடித்திருக்க,
எந்த கவலையும் இல்லாமல் ஆண்டவரே என்னை தாங்கிக் கொள்ளுகிறார், அவருடைய தோள்கள் எனக்காக காத்திருக்கின்றன, அவருடைய மடியில் நான் பத்திரமாக இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வும் ஒளி வீசும், மனம் வீசும் என்பதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ நமக்காக பலியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப விளக்கு எரிவதற்கு எண்ணெயை தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றேன். மனித உழைப்பும் திராட்சை குடி பலனுமான இது எங்களுக்கு ஆன்மபானமாக மாறச் செய்கிறது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தந்தை பியோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக அவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் தந்தை பியோ வழியாக உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு மக்கள், இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக மன்றாடுகின்ற நமது பக்தர்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு குறிப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தந்தை பியோ அவர்களோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள், நோய்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவோடு தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்தில் இருந்து ஒருபோதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை, குற்றம் குறைகளை, சுயநலங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை,
அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட அன்பு தெய்வம். நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ விரும்பி நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பியோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனுக்கு மகிமை சேர்க்கும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு ஏ. தாமஸ் துரை, திருமதி மேரி ஜோஸ்பின் மற்றும் குடும்பத்தினர், KGF. அமரித் ரெனால்டி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.